சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அதுக்கு எடுத்து விடணும்னு நினைச்சேன். நேரடியா செய்யற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை மாப்பிள்ள. அதனால நைட்டோட நைட்டா அவ துணியில எண்ணெய் ஊத்திட்டேன். அந்த எண்ணெய் என் காலில் பட்டு நடக்கவே முடியாம வலிக்க விட்டுருச்சு. அதனால பூஜை ரூம்ல இருந்து விபூதி எடுத்து காலை தடவிட்டு வந்துட்டேன். அது இப்படி காலடி தடமா பதிஞ்சிடுச்சு மாப்பிள்ள. என்ன மன்னிச்சு விட்டுரு மாப்பிள்ள. கரெக்டா சொன்ன. கொஞ்சம் மேல வாங்க. ரொம்ப வலிக்குதுமா. ஒரு மாசத்துக்கு அப்பா பாருங்கப்பா, இப்படி அண்ணா பெல்ட்டால எல்லாரும் முன்னாடி மாமா அடிச்சு அவமானப்படுத்திட்டு இருக்காப்பா. எதுக்கு அவரை போய் அடிச்ச? பெல்ட் கீழ போடுற முதல்ல. அடிக்காம என்ன பண்ணணும் டாடி? இந்த வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தான் இவர். என்ன இவர்தான். என்ன எல்லாத்துக்கும் காரணமா? புரியல. எதுக்கு மாப்பிள்ள காரணங்கிறப்போ? டாடி, எனக்கும் நந்தினிக்கும் புது ட்ரெஸ் வாங்கியிருக்காங்கல்ல, அதுல எண்ணெயை ஊத்துறது தோ இவர்தான் அந்த வேலையை பார்த்திருக்காரு. ஏய், என்ன சொல்ற நீ? மாப்பிள்ளையா? ஏன் மாப்பிள்ள அத நீங்களா பண்ணீங்க? ஆமா மாமா, நான் தான் செஞ்சேன். என்ன ஏயா என்னையா சொல்றீங்க? ஏயா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஏயா புது துணியில எதுக்கு எண்ணெயை ஊத்தி விட்டையே? ஏயா அந்த துணியை வாங்கறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டுப்பேன் தெரியுமாயா? என் பொண்டாட்டி ஞாபகமா இருந்த ஒத்த தோட்ட வித்து வாங்கினதியா, அதுல போய் எண்ணெய் ஊத்தி விடுறதுக்கு உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? ஏயா உனக்கு இந்த புத்தி? ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மனுஷனாயா? நல்லா இருப்பியா நீ? நல்லா இருப்பியா? கேவலம் வேலைக்காரணி எங்க வீட்டுக்கே வந்து ஏன் புருஷன் மேலே கை வைப்பியா? புருஷன் என்ன ஒலிம்பிக்ல ஓடி கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கான். வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ட்ரெஸ்ல எண்ணெய் ஊத்துன ஈத்தர வேலையை பார்த்த வந்தானே உன் புருஷன். அத பார்த்துக்கிட்டு அந்த துணியை வாங்கிட்டு வந்த மனுஷனுக்கு கோபம் வராதா என்ன? நான் அவர் இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, செருப்ப கட்டி அடிச்சிருந்திருப்பேன் எல்லாரையும். ஏதோ அவரா இருந்ததால கைய புடிச்சு ஆதங்கம் கொட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நீ அவர் மேல கை வாங்குவியா? அவரோட வயசு என்ன, உன் வயசு என்ன? அது என்ன ஆள் ஆளுக்கு வேலைக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இத பாரு, முதல்ல வேலைக்காரன்றது எந்த தப்பும் கிடையாது. உன் புருஷ மாதிரி சில்றத்தனம் பண்றதை விட வேலைக்காரன்றது எவ்வளவோ கௌரவமான வேலை தெரியுமா? ரெண்டாவது, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இவங்க குடும்பம் இனிமே இந்த வீட்டுல வேலைக்காரங்க கிடையாது, புரியுதா? அது என்னோட மாமனார் குடும்பம், என்னோட மாமனார் குடும்பம். எல்லாருக்கும் தெளிவா காதுல கேட்டுச்சுல. திரும்பவும் சொல்றேன், இனிமே அவங்க வேலைக்காரங்க இல்ல, என்னோட மாமனார் குடும்பம். கேட்டுச்சா? திரும்ப இன்னொரு வாட்டி அந்த வார்த்தைய சொன்னீங்க, வேலைக்காரங்கன்ற வார்த்தைய வரக்கூடாது. சொன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? வேலைக்காரன் தான் சொல்லுவோம். கேவலம் என் காலு கடியில வேலைக்காரங்களா வேலை செய்யறவங்கள அப்படி சொல்லாம ஜமீன்தார்னு சொல்ல முடியுமா? ஏண்டா எவ்வளவு தைரியம் உனக்கு? நான் பெத்த பொண்ணு ஏன் கண்ணு முன்னாடியே கை நீட்டி அடிக்கிறியா? ஏன் கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? நான் இருக்கேன்டா, அவ அம்மா நான் இருக்கேன். ஏன் முன்னாடி அவளை அடி? யாருகிட்ட கை வாங்கிட்டு இருக்க? மாப்பிள்ள செஞ்ச காரியத்துக்கு எனக்கு ஒரு நாள் அப்பா அப்படி போல இருக்கு. அவனுக்கு கோவம் வராதா? இதெல்லாம் ஒரு ஆம்பளை பண்ற வேலையாது.
அவர் இந்த வீட்டுக்கு மருமகன். அத மனசுல வச்சுட்டு கௌரவம் நடந்துக்கோனா புது துணியில போய் எண்ணெயை ஊத்தி என்ன இதெல்லாம்? பின்ன வேற எப்படி பண்ண சொல்றீங்க? தகுதி தராதரம் இல்லாததுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து கூத்தடிப்பான். அத வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? ஒருவேளை மாப்பிள்ளை இதை செய்யலன்னா நான் செஞ்சிருப்பேன். ஏய், பாத்தீங்களா டாடி, பாத்தீங்களா? இவங்க செஞ்சிருப்பாங்களா? இவங்களாலதான் இந்த மொத்த குடும்பத்திலயும் பிரச்சனை. அத செய்யறது எவ்வளவு கேவலம், எவ்வளவு அசிங்கம். இந்த மாதிரி எந்த தாயும் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க ஆமா அப்படிதான் செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இல்ல டாடி, நான் ஒண்ணு கேக்குறேன், ஒண்ணே ஒண்ணு. இந்த அசிங்கத்தை இவர் மட்டும் தான் செஞ்சாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இல்ல டாட், கண்டிப்பா இல்ல. இது மொத்தத்துக்கான காரணமே இதோ இவதான். இதோ இவ சொல்லாம இவர் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஏய் சூர்யா, சம்பந்தம் இல்லாம என்ன இழுக்காத. உன் மாமா சொன்னாரா நான் இதுல இருக்கேன்னு? அவர்தான் தெளிவா நான் மட்டும் தான் செஞ்சேன்னு சொல்றாருல, அப்புறம் என்னடா உனக்கு? அதையும் நான் ஒரு நாள் கண்டுபிடிக்க தான் போறேன். என்ன எனக்கு தெரியாமலையா போகுது? என்னமோ பொண்ணு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியவே இல்லை. தீபாவளி அதுவும் மத்த குடும்பத்துல எல்லாம் சந்தோஷமா ஸ்வீட் சாப்பிட்டு வெடி வெடிச்சுட்டு இருக்காங்க. கதா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஒரு நல்ல நாள் அதுமா மொத்த குடும்பமும் இப்படி அடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்களே. ஐயோ ஐயோ ஐயோ, யாத்தா நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். சின்னையா உன் கழுத்துல தாலி கட்டான்லைங்க, நான் இங்க இருக்க மாட்டேன், என்னை கூட்டு போயிருன்னு நீ சொன்ன. நான் தான் கேட்கல. ஐயா குடும்பத்துக்கு நம்ம நன்றியோட இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ கூட இருக்கணும்னு நான் சொன்னேன். அப்படி சொல்லி உன்னை இருக்க வச்சுட்டு போனேன். ஆனா இப்படி ஒரு நரகத்துல இப்படி கொடுமை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்னு தெரியல. யாத்தா நீங்க தெளிவாவே சொல்லவே இல்லையாத்தா. ஒரே வீட்டுல இருந்துகிட்டு இப்படி எல்லாம் செஞ்சா எப்படித்தான் வாழ முடியும்? ஏட்டா ஒரு நாள் ஒரு பொழுதாவது நிம்மதியா தூங்கி இருப்பியா? இல்ல ஒருவேளை சாப்பாடு தான் இறங்கி இருக்குமா? வேண்டாம் வேண்டாட்டா. ஏட்டா பூனை குடிக்கிறோமோ தண்ணிய குடிக்கிறோமோ அது நம்ம குடிசையில குடிச்சுக்கலாம்ட்டா. கிளம்புட்டா, வாமா, வந்துருமா. சிங்காரம், நீ என்ன பேசிட்டு இருக்க? என்னை மன்னிச்சிருங்கயா. இதுக்கு முன்னாடி நானே என் பிள்ளைய இந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஐயா. நீ இங்கதான் இருக்கணும்னு படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கே தெரியுமில்லையா ஐயா? ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் என் பிள்ளை அப்படியே தாயா இருக்கு. ஆளும் பெருமா சேர்ந்து இப்படி கொடுமை பண்ணுனா என் பிள்ளை எப்படியா தாங்க? நான் எப்படியா தாங்குவேன் ஐயா? என்னை இந்த பிள்ளைய எந்த நம்பிக்கையில இங்க விட்டுட்டு போக சொல்றீங்க? இப்படி நாளா நீங்க இருக்கீங்க, சின்னையா பாத்துக்கு விட்டுட்டு போனேன்.